வணக்கம். செல்வங்களை சேர்க்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? வெல்த் மேனேஜ்மெண்ட். அதுல யூனிட் 1 முயற்சியால் சேர்க்கும் செல்வங்கள். அதுல சாப்டர் 1.2 வந்தாச்சு. கல்வி செல்வம். கல்வி செல்வம்ல லாஸ்ட் அசைன்மெண்ட்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா? எல்லாருக்குமே அறிவு இருக்கு. எல்லாருக்குமே அறிவு இருக்கு இல்லையா? கண்டிப்பா. ஆனா அப்படி அறிவுதான் நமக்கு இருக்கே, அப்புறம் ஏன் நம்ம பள்ளிக்கூடங்களுக்கு போய் ஸ்கூலுக்கு போய் எதுக்கு புக்ஸ் எல்லாம் படிச்சு புக்ஸ் எல்லாம் எதுக்கு படிக்கணும், நம்ம எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும், நம்ம எதுக்கு அவங்க கொடுக்குற புக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா? சரி, அதுக்கு நீங்க சூப்பர் டூப்பரா உங்களுக்கு தெரிஞ்ச பதில் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு அதுக்கு நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன பதில் சொல்ல போறார் அப்படின்னு பார்க்க போறோம். எல்லாருக்குமே அறிவு இருக்கு, கண்டிப்பா, இல்லையா? ஆனா அந்த அறிவை மத்தவங்க மதிக்கணும். மதிக்கணும்னா நம்ம அறிவை என்ன பண்ணணும்னா மேம்படுத்திக்கணும். நம்ம அறிவை என்ன பண்ணணும்? மேம்படுத்திக்கணும், இருக்கிறத விட உயர்த்திக்கணும். அப்படி உயர்த்தணும்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா புத்தக அறிவுன்றது ரொம்ப அவசியம். சரிங்களா? இந்த புத்தக அறிவு இருந்தாதான் நம்ம அறிவு மேம்படும். அப்பதான் நம்ம அறிவை மத்தவங்க மதிப்பாங்க. சரிங்களா? நமக்கு இயற்கையான அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும் போது மத்தவங்க நிச்சயமா அதை ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம எதுக்குமே ஒரு ப்ரூஃபோட பேசும் பொழுதுதான் என்ன பண்ணுவாங்க, அதை ஏத்துப்பாங்க. நம்மளோட அறிவும் அப்பதான் மேம்படும். சரிங்களா? அதனாலதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்றாங்க, நம்ம புத்தகங்களை படிக்கணும். இயற்கை அறிவு இருந்தாலும் என்ன பண்ணணும், புத்தகங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அது அது மட்டும் இல்ல. இப்ப நிறைய அறிஞர்கள் உள்ள ஒரு அவையில போய் பேசுறீங்க. சரிங்களா? ஏதோ ஒரு டிஸ்கஷன் அதெல்லாம் நடக்கும் பொழுது நீங்க உங்களுக்கு அந்த புத்தக அறிவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. வெறும் இயற்கை அறிவு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப அந்த அறிவை வச்சு உங்களால அந்த டிஸ்கஷன்ல ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு உதாரணமா ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நம்ம செஸ் விளையாடுவோம் இல்லையா? இதுக்கு தமிழ்ல என்ன பெயர்? சதுரங்க பலகை. சரிங்களா? சதுரங்க பலகை. இந்த சதுரங்க பலகையை பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா அஹ் எல்லா இடத்துலயும் ஒரு வரம்பு இருக்கு பாருங்க, சுத்தி. சரிங்களா? ஒரு எண்ட் இருக்கு எல்லா டைரக்ஷன்லயும். இப்ப இந்த இடத்துல காயின்ஸ் வச்சு விளையாடுறீங்க. இந்த காயின்ஸ் வச்சு விளையாடும் பொழுது இந்த சதுரங்க பலகையில இந்த எந்த காயின் எந்த இடத்துல நகர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை இருக்கு. சரிங்களா? ஒரு வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறையை பயன்படுத்தி தான் என்ன பண்றீங்க, இந்த சதுரங்க பலகையில வந்து அந்த சதுரங்கம் விளையாட்டு விளையாடுறீங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இதுவே இந்த சதுரங்க பலகையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது வெறும் காயின்ஸ் தான் இருக்கு. இத வச்சு நீங்க எங்க ஆரம்பிச்சு எங்க முடிப்பீங்க அந்த விளையாட்ட, இல்லையா? அப்ப இதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. சரிங்களா? அதை நீங்க கத்துக்கிறீங்க. அதே மாதிரி இந்த புத்தக அறிவு நமக்கு இருக்கும் பொழுதுதான், சரிங்களா, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அறிவு இருக்கு இல்லையா, நம்ம அந்த அறிவை வச்சு என்ன பண்ண முடியும்னா ஒரு விஷயத்த பேசணும்னா அது அந்த விஷயத்துல அந்த புத்தக அந்த புத்தகத்துல இருந்து அந்த அறிவை நீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அதனால அந்த அந்த பேச்சு எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இது என்ன மாதிரி அறிஞர்கள், எந்த மாதிரியான அவை இது, எப்படிப்பட்டவங்க இங்க இருக்காங்க, இவங்களுக்கு ஏத்த மாதிரி எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும் இந்த பேச்ச அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுவே இந்த புத்தக அறிவு இல்ல, வெறும் இயற்கை அறிவு தான் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா நீங்க பேச்ச ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா நீங்க ஆரம்பிச்ச இடத்துல இருந்து உங்க பேச்சு வரைமுறை தாண்டி எங்கெங்கேயோ போயிட்டே இருக்கும். எங்க போய் முடிக்கிறதுன்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா அந்த புத்தக அறிவு உங்களுக்கு இல்ல. சரிங்களா? வெறும் இயற்கையான அறிவு வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நீங்க வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதுவே அந்த புத்தக அறிவு இருந்துச்சுன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பா நீங்க அந்த விஷயத்த சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப அழகா அந்த வரைமுறையோட உங்களால என்ன பண்ண முடியும், அந்த அறிஞர்கள் கிட்ட உங்களால அந்த விஷயத்த டெலிவர் பண்ண முடியும். சரிங்களா? அதனால இந்த வரைமுறை
அப்படின்ற விஷயம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா இந்த புத்தக அறிவு உங்களுக்கு இருந்தாதான், அது மூலமா தான் அந்த அறிவை உங்களால பெற முடியும் அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க. சரிங்களா? அது எந்த திருக்குறள் அப்படின்னா கல்லாமை அப்படின்ற அதிகாரத்துல அரங்கு இன்றி வட்டு ஆடியற்றே நிரம்பிய நூல் இன்றி போட்டி கொளல். சரிங்களா? அரங்கு இன்றி, அரங்குன்னா என்னது இந்த இடத்துல? இப்ப ஒரு அரங்குனாலே சாதாரணமா பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லா இடத்துலயும் ஒரு வரம்பு இருக்கும், ஒரு இது இருக்கும் இல்லையா? அதாவது ஒரு பார்டர். சரிங்களா? இப்ப ஒரு அறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பக்கமும் அது என்ன ஆகும்? எல்லா டைரக்ஷன்லயும் ஒரு எண்ட் இருக்கும் இல்லையா, ஒரு லிமிட் இருக்கும். சரிங்களா? அதே அந்த சதுரங்க பலகையை தான் இந்த இடத்துல அரங்கு அப்படின்னு சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா அந்த செஸ் போர்ட் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பினிஷ் ஆயிருக்கும். சரிங்களா? எல்லா இடத்துலயும் எண்ட் ஆயிருக்கும். அப்ப அந்த செஸ் போர்டு அந்த இல்லாம நீங்க வட்டு ஆடியற்றே அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சதுரங்க காய்களை பயன்படுத்தி அந்த சதுரங்கம் விளையாடுறது போல. சரிங்களா? எது அப்படின்னா நிரம்பிய நூல் இன்றி கோட்டி கொளல். அது நிரம்பிய நூல் இன்றினா என்னது? நிரம்பிய நூல் அறிவு இல்லாம, நிரம்பிய நூல் அறிவு இல்லாம நீங்க ஒரு அறிஞர்கள் சபையில பேசும் பொழுது அது எப்படின்னா அந்த வரைமுறை இல்லாம அந்த பேச்சு போயிட்டு இருக்கும். எப்படி சதுரங்க பலகை இல்லாம அந்த சதுரங்கத்தை விளையாடும் பொழுது எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறதுன்னு தெரியாதோ, அதே மாதிரி அந்த நிரம்பிய நூல் அறிவு இல்லாம நீங்க ஒரு விஷயத்த பத்தி பேசும் பொழுது எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறதுனே தெரியாது, அது ஒரு ஒழுங்குல வராது. சரிங்களா? அது நெறி தவறி போயிட்டே இருக்கும், வரைமுறை தாண்டி போயிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு வரம்பு இல்லாம போயிட்டே இருக்கும். அததான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா இங்க சொல்றாங்க. சரிங்களா? அதனால நமக்கு எவ்வளவுதான் இயற்கையான அறிவு இருந்தாலும் இந்த நூல் அறிவு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது இருந்தாதான் ஒரு சபையில நம்மளால ஒழுக்க நெறியோட வரைமுறையோட வரம்பு தெரிஞ்சு பேச முடியும். சரிங்களா? சரி, அதுதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா இன்னைக்கு சொல்லி தராங்க. சரி, இப்ப ஒரு செல்லக்குட்டி மறுபடியும் டவுட் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? அதாவது நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போய் தான் புத்தகங்களை படிக்கணுமா? இப்ப லைப்ரரி எல்லாம் இருக்கு இல்லையா, நூலகங்கள், அங்க போய் புத்தகங்கள்லாம் படிச்சுக்கலாமே, புக்ஸ் எல்லாம் படிச்சுக்கலாமே, நமக்கு அந்த அறிவு, அந்த கல்வி அறிவு எல்லாமே கிடைச்சிருமே நமக்கு. அப்புறம் எதுக்கு நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர் அந்த ஆசிரியர் கிட்ட போய் படிக்கணும் நம்ம அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இது நியாயமான கேள்வி தானே? நம்மள திருவள்ளுவர் தாத்தா என்ன சொன்னாங்க? நூல் அறிவு தானே வேணும்னு சொன்னாங்க. அப்ப நூல் அறிவுக்கு நூலகத்துக்கு போய் படிச்சுக்கலாமே, எதுக்கு ஆசிரியர் கிட்ட ஸ்கூலுக்கு போயிட்டு ஆசிரியர் கிட்ட படிக்கணும்? சரிங்களா? இதுக்கு உங்களுடைய பதில் என்னன்ட்டு ரொம்ப அழகா சொல்லி அனுப்புங்களேன். இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ so மச்.